உங்களை திறப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இதுவரையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்த்தார். இதுவரையிலும் நீங்கள் கேட்காததை ஆண்டவர் கொடுத்து பார்த்தார். ஆனா நீங்க எழும்பல, நீங்க அந்த சோர்விலிருந்து வெளியே வரல. அந்த பார்த்த உடனே தேவன் இப்பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்பி தட்டி எழுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேங்கிய இடத்தில் கிடக்க வேண்டியவன் அல்ல, தேங்கி இருக்க வேண்டியவன் அல்ல, நீ பரவி பாய்கிற ஆறை போல இதோ இந்த நதி போகிற இடமெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் பிழைக்கும். இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா வார்த்தை கொடுக்கிறாரு. மகளே, நீ பொங்கி எழுந்து வருவாய். மகனே, நீ பொங்கி எழும்பி உன்னிடத்திலிருந்து நதியை போல ஆசீர்வாதம் கடந்து போகிறது. இதோ நிறைய மரித்த ஜீவராசிகள் உயிரோடு எழும்புகிறது. உங்க வாழ்க்கையின் நிமித்தமாய் நிறைய பேர் ஜீவனோட எழும்புறாங்க. நீங்க நிறைய பேரை வாழ வைக்க போறீங்க. வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை கொண்டு வாழ வைக்க போறாரு. தங்கச்சி, உன்னை கொண்டு நிறைய பேர் வாழ வைக்க போறாரு. நீ நிறைய பேரை வாழ வைக்கிறதற்காக உண்டாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இயேசுவே இயேசுவே நிரப்பும் 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 நிரப்பும். இப்போ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியே, உன்னதத்திலிருந்து ஆவியானவரே, நீர் ஊற்றப்படுவீராக. ஊற்றப்படும் போது இந்த வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நீர்